இன்றைய சிந்தனை இன்று எங்களுடைய மாதாந்த விரதங்களிலே மிகச்சிறப்பு வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அமைகின்றது. பொதுவாக ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒரு தத்துவங்கள், ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. இதிலே சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை நினைந்து வழிபட்டு அருள் பெறுகின்ற நாளாக அமைகின்றது. சங்கடங்களை தீர்க்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. நாங்கள் வழிபாடு என்று வருகின்ற பொழுதே எங்களுடைய எண்ணங்களிலே தூய்மையை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய உடலிலே தூய்மையை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய சிந்தனை இறைவனோடு ஐக்கியப்படக்கூடிய நிலைகளை கொண்டு வர வேண்டும். விரதம் என்கின்ற பொழுதே அந்த விரதத்துக்குரிய மிக சிறந்த அனுகூலம் உணவு. உணவை குறைப்பதனால்தான் உணர்வுகள் ஒருநிலைப்படுகின்றன. இறைவன் எங்களை பட்டினி கிடக்க சொன்னாரா என்று சில பேர் கேட்பார்கள். அப்படி அல்ல. நீங்கள் அதிகமாக உணவை உட்கொள்கின்ற பொழுது ஒரு நேரம் உங்களுடைய சிந்தனை ஒரு காலமும் உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்காது. அதுதான் மிக உன்னதமான முக்கியமான விடயம். உணவு குறைந்தால்தான் உணர்வுகள் ஒருநிலைப்படும், சிந்தனை ஒருநிலைப்படும். அதனால்தான் விரதம் என்ற அனுஷ்டானத்தை நாங்கள் எங்களுடைய சமயத்திலே முக்கியத்துவமாக கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் இறைவனோடு ஒன்றிய நிலையில் இருக்க வேண்டுமென்றால் உணவுகளை குறைத்து இறை சிந்தனையை எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். பொதுவாகவே ஊரிலே ஒரு கொடியேற்றம், ஒரு திருவிழா, மகோற்சவங்கள் ஆரம்பித்தால் அந்த 10 நாட்களும் அந்த கிராமமே விரதமாக இருப்பார்கள். என்றால் இறை சிந்தனை அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். இறைவனுடைய தன்மைகள், இறைவனுடைய திருவருள்கள் அவர்களுக்கு படர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு, அத்தோடு தூய்மையும் உள்ளமும் உடலும் தூய்மைப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணம் விரதத்திலே முக்கிய பங்கை தருகின்றது. அந்த வகையிலே இன்று அமைகின்ற அந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுடைய பூரணமான திருவருளுக்கு ஆட்கொள்ளப்படுகின்ற ஒரு நாளாக அமைகின்றது. எண்ணங்களாலும் செயல்களாலும் நாங்கள் தினமும் பலவிதமான சிரமங்களை எதிர்கொண்டு இருக்கின்றோம். அந்த சிரமங்களை, சங்கடங்களை நீக்கக்கூடிய காலமாக அந்த மாதத்திலே வருகின்ற இந்த சங்கடகர சதுர்த்தி, ஒவ்வொரு மாதமும் இந்த சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமி கழிந்த 3ஆம் 4ஆம் நாளிலே அமையும். அப்படி அமைகின்ற பொழுது அந்த நாளிலே விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டு திருவருளை பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக இந்த விநாயக வழிபாட்டிலே மிகச் சிறப்பு வாய்ந்த வழிபாடு இந்த சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்றது. இதிலே அவருக்கு பிரியமான அருகம்புல் அர்ச்சனை, அருகம்புல்லினாலே மாலை அணிவித்தல், அவருக்கு தீபம் ஏற்றி வைத்தல், அர்ச்சனை பண்ணுதல், அவரை வழிபடுகின்ற முறைகளிலே அவருக்கு மிக பிரியமான வழிபாடு விநாயகப் பெருமானை குட்டனம் செய்வது. 5 முறை தலையிலே குட்டி 2 காதுகளையும் பிடித்து கொண்டு 5 முறை தோப்பு கரணம் போட்டு 21 தடவை விநாயகரை வலம் வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத வெற்றிகளும் சிறப்புகளும் உங்களை நாடி வரும். அது பொறுமையாக நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். சில பேருக்கு அந்த எண்ணிக்கை சரியாக இருக்காது. எனவே ஒரு 21 சில்லறை காசுகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வலம் வருகின்ற பொழுதும் அதை உண்டியலை போட்டு முன்னாடி போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணிக்கை கணக்கு தெரியும். 21 காசு கையில் இருந்தால் ஒவ்வொரு வலம் வரும்போதும் உண்டியலில் ஒரு காசை போட்டால் உங்களுக்கு சரியாக அந்த பலம் இருக்கும். உங்களுடைய எண்ணமும் விநாயகரை பிரார்த்தித்த வண்ணமே இருக்குது. நீங்கள் எண்ணிக்கை எண்ண தேவையில்லை. அந்த காசை போட்டே உங்களுக்கு 21 முறை நீங்கள் பலம் பெறலாம். இது மிக சுலபமான ஒரு வழிபாடு. இந்த விநாயக வழிபாட்டிலே சங்கடகர சதுர்த்தி எங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களையும் நீக்கி எங்களுக்கு நல்ல திருவருளை தருகின்ற ஒரு அற்புதமான விரதமாக அமைகின்றது. அதை பின்பற்றி செயல்படுத்தி அனுகூலங்களை பெறுங்கள். நன்றி.